ஸோ ஹலோ கைஸ், பேக் வித் நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தா, டாடா பவர் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம். 3100 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். எல்லா சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 2800 சம்திங் ப்ராஃபிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, ஒரு பைக் ரைட் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கோத்தகிரி அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 12 kilometers வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு பிளாக் பண்ணலாம் அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டாடா பவரோட அனலைஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோட நடுவில் உங்களுக்கு வந்து அந்த கிளிப் வந்து ஆட் பண்ணி விட்றேன். ஸோ டாடா பவர் நம்ம எதுக்காக எடுத்தோம், அண்ட் எப்போ எக்ஸிட் பண்ணோம், எந்த ப்ராடக்ட்டில் வந்து என்ட்ரி பண்ணோன்றதை டீட்டெயில்டாக அதில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃப்ரீயாக ஸ்விங் ட்ரேட்ஸ் அண்ட் இன்டர்டே கால்ஸ் வேணும்னா நம்மளோட டெலிகிராம் லிங்க்லையும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரீ இன்டர்டே ஸ்விங் கால்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கோத்தகிரி கிளம்பிட்டோம். பைக்கில் வந்து இன்றைக்கி கிளம்பியிருக்கோம். அங்கே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஊட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 40 kilometers பக்கத்தில் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. கோத்தகிரியிலேருந்து நம்ம லெஃப்ட் ரோடு எடுத்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போகணும். அண்டு கிளைமேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ காலையில் வந்து கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்கையெல்லாம் கிளியராக இருக்குது. அண்டு மிஸ்டெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோத்தகிரி வழி கூட கோயம்புத்தூர் போகலாம். ஆக்சுவலாக கோத்தகிரி ரோடு வந்து ரொம்பவே கொஞ்சம் நீட்டாக இருக்கும், மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பர்லியார் ரோடு அளவுக்கு வந்து இங்கே டிராஃபிக் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த ரோடு கூட பிக் பண்ணி நீங்கள் கோயம்புத்தூர் போகலாம் ஊட்டியிலேருந்து போகும்போது. ஸோ இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து 73 kilometersன்னு போட்டிருக்கு. ஸோ இன்னும் 14 kilometers கோத்தகிரி ரீச் ஆயிரும். அண்ட் கோத்தகிரியிலேருந்து ஒரு 5 to 6 kilometers நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணிடுவோம். ரோட்டில் வந்து அவ்வளோ டிராஃபிக்கெல்லாம் இல்லை, ரொம்ப கம்மி வண்டிங்க தான் இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய வில்லேஜஸ் அண்ட் ஊட்டி அண்ட் கோத்தகிரியில் இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக இந்த வழி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் போகும்போது நீங்கள் கோத்தகிரியோட வழி எடுத்துக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு டிராஃபிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ரோட்டில். ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஃபுல்லாக வந்து வில்லேஜஸ். அதெல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு தெரிகிறதெல்லாம் வில்லேஜஸ். அங்கே இது ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து ஒரு டீ எஸ்டேட்டு. ஸோ எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட்டாக தான் இருக்கும். நீங்கள் கோத்தகிரின்னு இல்லை, நீங்கள் ஊட்டி வழியாக போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் டீ எஸ்டேட் தான் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக கண்ணுக்கு படும். அண்டு நைட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 o'clock 6 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வைல்டு பைசன்ஸ் வந்து இந்த ரோட்டுக்கு வந்துடும் கோத்தகிரியில். நைட் டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த வழியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைல்டு பைசன்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த ரோட்டில் அப்புறம் இந்த மேலே டீ எஸ்டேட்டில் கீழே டீ எஸ்டேட்லலாம் வைல்டு பைசன்ஸ் வந்து மேய்ஞ்சிட்ருக்கும் நைட் டைம்ஸில் வந்தீங்கன்னா. இல்லைனா ஏர்லி மார்னிங் டைம்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டீ இலைங்கள்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த எஸ்டேட் எல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, பைக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பைக் ரைடு வந்துருக்கேன். ஸோ இங்கே மோஸ்ட்டாக வந்து பைக் ரைட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி போக மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன். அண்ட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து கோத்தகிரி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போனோம். ஸோ அந்த எந்த லெஃப்ட்டு அப்படின்றத என்னோடய ஃப்ரெண்டு தான் பார்த்துட்ருக்கான் கூகுள் மேப்ஸில். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு கப்புள்ஸ், எல்லா இடத்துலையும் ஒரு கப்புள் கோல்ஸ். ஸோ கோத்தகிரியோட மெயின் பஸ் ஸ்டாண்ட் இது தான். ஸோ இது ஒரு சின்ன ஊர் தான் ஆக்சுவலாக கோத்தகிரி அப்படின்றது.
ஸோ ஆக்சுவலாக இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு பிரியணும். ஸோ இதுதான் நம்ம வந்த வழி. ஸோ இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம இப்படி ரைட் எடுத்திங்கன்னா கோயம்புத்தூர் போயிடுவீங்க. ஸோ இந்த லெஃப்ட் எடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு இந்த லெஃப்ட்டு போயிட்டு இதுதான் வழி அப்படின்னு கூகுள் மேப்ஸ் வந்து சொல்லுது. அண்ட் என் ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு ஆல்ரெடி போயிருக்கான் ஒரு டைமு. அவனுக்கு பின்னாடியே போனால் நம்மளும் அந்த இடத்துக்கு போயிடலாம், ஏன்னா அவனுக்கு தான் வழி தெரியும். ஸோ அந்த ஜங்ஷன் எடுத்ததுக்கப்புறம் இப்படி ரைட் சைடில் இப்படி ஒரு ஜங்ஷன் வருது. இதில் லெஃப்ட் அண்ட் ரைட் ரோடு பிரியுது. அதில் வந்து நம்ம ரைட் சைடு தான் போகணும். ஸோ ரைட் சைடு போனால் ஸோ இங்கே வந்து இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அங்கே சாப்பிட்றதுக்கு இன்னும் லன்ச் சாப்பிட்ல. ஸோ அதனால் ஒரு ஷாப்பிங் பிரேக் எடுத்துகிட்டு வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலாக ஹெல்மெட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது எனக்கு. அதனால தான் ஏதோ ஏலியன் மாதிரி என்னோடய வாய்ஸ் கேட்டுட்ருக்கு. ஏன்னா ஹெல்மெட் வந்து என்னோடய வாயை வந்து அப்படியே போட்டு அமுக்கிட்டுருக்கு. என்னால் பேச முடியல கரெக்டாக. ப்ரொனவுன்சியேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. அண்டு ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ரோடு வந்து ஒரு 2 கார் வந்து ஆப்போசிட்டில் வந்தால் கூட போக முடியாது, அந்த அளவுக்கு வந்து குட்டியாக இருக்குது ரோடு. ஸோ பஸ்ஸெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், டிராஃபிக் ஆயிரும். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த ரோடு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த டீ எஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ டீ எஸ்டேட்லேருந்து எடுக்கிற இலையெல்லாம் இவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து டீ பவுட்ரு, டீ டஸ்ட்டாக மாற்றுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது ஊட்டியில். ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபேக்ட்ரி. ஸோ இங்கே முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் பொறிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அது அதோட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த டீ எல்லாம் வந்து இவங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை போய் ப்ராசஸ் பண்ணி அதை வந்து டீ டஸ்ட்டாக மாற்றி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீல்கிரி டீ வந்து குவைட் ஃபேமஸ் தான் இந்தியாவில். முட்டு சுந்தரா இது? ஆட என்னங்க இது, ஒரு முட்டு சந்துக்கு வந்து விட்டுருச்சு இந்த ரோடு. சரி, ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இந்த கூகுள் மேப்ஸ் பொம்பளை பேச்சு கேட்காதுன்ட்டு. அதை கேட்டு வந்ததுக்கு முட்டு சந்தில் கொண்டு போய் விட்டுருச்சு. ஸோ இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் கிட்ட கேட்டு தான் வந்தோம் இந்த வழிக்கு. கூகுள் மேப்ஸ் வந்து அந்த மேலே இருக்கிற ரோட்டில் போய் அங்கே இருக்கிற ஒரு முட்டு சந்தில் வந்து நம்மளை முட்டை வச்சிருச்சு. ஸோ நீங்கள் கோத்தகிரிலேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லோக்கல் பீப்புள்ஸ் கிட்டேயும் வந்து கேட்டிங்கன்னா வழி சொல்கிறாங்க. ஸோ அந்த வழியிலே நீங்கள் வந்து போய்க்கலாம். இந்த மாதிரி ரோட்ஸ்லலாம் இல்லை இந்த மாதிரி டீ எஸ்டேட் அண்ட் ஃபாரஸ்ட்டில் கரடிங்க வந்து ஜாஸ்தி இருக்கும். அண்ட் பைசன்ஸ், வைல்டு பைசன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த ரோட்டில் வர்றது. ஏன்னா கரடி, லெப்பர்டு அதெல்லாம் வந்து நிறையா இருக்குது இந்த ஏரியாவில். வைல்டு பைசன் கூட ஒன்றும் பண்ணாது, லெப்பர்டு கூட ஓடிடும். இந்த கரடிக்கிட்ட மாட்டினா தான் பிரச்சனை. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக இன்னொரு டைம் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்ததுனாலே சொன்னான் ரோடு நல்லா இருக்காது, அதனால் ரோடு நல்லா இருக்காது அங்கே அந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரோடு அப்படின்னு. நான் சொன்னேன் பரவாயில்ல நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம் கார்லேயே அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ இப்போ தான் தெரியுது ஏன் அவன் அப்படி சொன்னான்ட்டு. கார் எடுத்துகிட்டு வந்திருந்தான்னா பம்பர் தனியாக கழட்டு கையில் வந்துருக்கும்.
இங்கெல்லாம் நீங்கள் வரும்போது கார் எடுத்துகிட்டு வராதீங்க. அப்படியே எடுத்துகிட்டு வரதா இருந்தாலும் ஜீப்பு அந்த மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற வண்டியை எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட வண்டியை வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து கீழே வரைக்கும் நடந்து தான் போகணும். தான் போகணும். வாட்டர் ஃபால்ஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ இந்த வழி வந்து நம்ம நடந்து அங்கே போகணும். அப்படி 1 2 3. ஸோ இப்போ இங்கே இருந்தீங்க வா குதிச்சாச்சு. இது பார்க்க தான் வந்து ரொம்ப ஆழம் கம்மி மாதிரி இருக்குது. ரொம்ப ஆழம் ஜாஸ்தியாமா இது. ஸோ நிறைய பேர் இங்கே ஒரு 3 பசங்க என்னமோ உளுந்து இறந்தும் போயிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஆழம் கம்மி மாதிரி தெரியுது, ஆழம் ஜாஸ்தி. எப்படியும் ஒரு 30 feet ஆச்சு இருக்கும். ஸோ இங்கே வந்து வரதுக்கு கொஞ்சம் சாகசங்களெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. தண்ணி ஜாஸ்தி இருக்கிறதுனால. தண்ணி கம்மியாக இருந்தால் நீங்கள் அப்படியே கிராஸ் ஆகி நடந்தே வந்துடலாம். இப்போ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால குதித்து உளுந்து பிறண்டு ஷூவெல்லாம் கழட்டி வெறும் காலில் தண்ணியில் விட்டு இந்த மாதிரியெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மேல் ஃபால்ஸ் இல்லாமல் கீழே வந்து போனீங்கன்னா ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது. ஸோ கீழே இருக்கிற ஃபால்ஸுக்கு தான் நம்ம போகிறோம் இப்போது. ஸோ இந்த வழியாக தான் வந்து நம்ம அந்த பெரிய ஃபால்ஸ்க்கு போகணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. இங்கெல்லாம் வரும்போது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. லைட்டாக பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். ஸோ இங்கெல்லாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. விழுந்திங்கன்னா ஸ்பாட் அவுட் தான். ஸோ அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வழியாக தான் இறங்கி நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போகணும். கீழே ரொம்ப டேஞ்சராக இருக்குது ஆக்சுவலாக இந்த ரோடு. இந்த வழி ரோடு இல்லை, இந்த வழி ரொம்பவே டேஞ்சர். ஏன்னா இப்படி உழுந்திங்கன்னா அவ்வளோதான், போய் சேர வேண்டியது தான். இறங்குறது தாங்க கையெல்லாம் அழுக்காயிடுச்சு. இறங்குறது தாங்க கஷ்டம், ஏறுறது ஈஸி. ஸோ இங்கே பாருங்கள் தான் அந்த ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு நல்ல ஃபால்ஸ். நான் கீழே போய்ட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டாடா பவரோட அனலைஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஏன் வந்து டாடா பவர் எடுத்தோம், எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டாடா பவரில் 30 minutes டைம் ஃப்ரேமில் எனக்கு ஒரு கிளியரான ஒரு பெனண்ட் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஐ குட் ஃபைண்ட் அ பெனண்ட், இல்லைனா இது வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் கூட சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃப்ளாக் ஒரு பெனண்ட் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு. இட்ஸ் எ கிளியர் பேட்டர்ன். ஸோ நான் வந்து இந்த பிரேக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இந்த பிரேக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
ஆக்சுவலாக இந்த டாடா பவரோட அனலைஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் டேட்டா அனலைஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஸ்டாக் வந்து நம்ம நினச்ச மாதிரியே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அண்ட் ஃபைன், நான் எங்கே என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பிரேக் அவுட். ஆனால் என்னோடய என்ட்ரி வந்து லேட் என்ட்ரியாக இருந்துச்சு. ஸோ நான் ஸ்டாக்கை பார்க்கும்போது ஆல்ரெடி அது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ என்னோடய செகண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக நான் எங்கே என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா, த ஸ்விங் ஹை. ஸோ இந்த புல்லிஷ் மொமெண்டமோட ஸ்விங் ஹை வந்து இதுதான். ஸோ இந்த ஸ்விங் ஹை பிரேக் ஆகிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என் ஸ்விங் ஹை வந்து பிரேக் ஆனோடனே ஐ டுக் அன் என்ட்ரி அரவுண்ட் 136.19 நினைக்கிறேன், 136 or 137 நினைக்கிறேன். ஐ டுக் அன் என்ட்ரி அரவுண்ட் ஹியர். என்னோட எக்ஸிட் எங்கே இருந்துச்சுன்னா 141.10. ஸோ ஒரு ஸ்மால் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டில் நான் இந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இது ஏன் அப்படின்னா, ஸோ அந்த ப்ராஃபிட் எனக்கு ஓகே அப்படின்ற இருக்கிறதுனால ஐ டுக் அன் என்ட்ரி அரவுண்ட் 137 அண்ட் மேட் அன் எக்ஸிட் அரவுண்ட் 141. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்குக்கு நான் மார்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்ஜின் யூஸ் பண்ணதுனால ஒரு 700 ஷேர்ஸ் வந்து வாங்கினேன். ஸ்விங் ட்ரேடுக்காக தான் இந்த ஸ்டாக்கை வாங்கினேன். பட் தென் ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கொடுத்ததுனால, ஒரு நல்ல பிரேக் அவுட் தந்ததுனால ஒரே நாளில் இந்த ஸ்டாக்கை எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட் மாதிரி தான். அண்ட் நான் இந்த ஸ்டாக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண 3000 ப்ராஃபிட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து மார்ஜின் இன்க்ளூட் பண்ணால் 98,000 அந்த இதில் காட்டும். ஸோ என்னோட ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28,000 அண்ட் ஐ புக்ட் அ ப்ராஃபிட் அரவுண்ட் 3,000. இதுதான் வந்து டாடா பவரோட அனலைஸ். ஸோ ஆக்சுவலாக ஃபைனலி வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ ரொம்ப பெரிய ஒரு ட்ரெக்கிங்க்கு அப்புறம் ஒரு 700 to 800 மீட்டர்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ரெக் பண்ணதுக்கப்புறம் ஸோ வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து ரீச் ஆச்சு. சத்தியமாக சொல்கிறாங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்பாட் வந்து. இங்கே வந்து மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அண்ட் அகெயின் வந்து கீழே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற ஃபால்ஸ் தான் நிறைய பேர் வந்து போய் ஃபோட்டோ போடுறாங்க அண்டு vlog-எல்லாம் பண்ணுறாங்க. கீழே இருக்கிற ஃபால்ஸுக்கு வந்து நீங்கள் நிறைய தூரம் நடந்து வரணும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற ஃபால்ஸ் வந்து ஒரு 60 to 70 feet ஹைட் இருக்கும். ஸோ அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கியான பார்ட் தான். ஏன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. தண்ணி மழை டைம்னால அவங்க போயிட்டுருக்காங்க இல்லையா, அந்த வழியாக தான் நம்ம மேலே போகணும். இப்படியே போனோன்னா ஸோ அந்த வழியாக போய் அதுக்கப்புறம் இந்த வாட்டரை க்ராஸ் பண்ணிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் தான் நம்மளோட வண்டிக்கு போக முடியும் நம்ம. ஸோ அந்த மலையிலேருந்து இறங்குறது தான் ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. பிகாஸ் நீங்கள் ஃபேமிலியெல்லாம் வரும்போது கண்டிப்பாக இங்கெல்லாம் வர முடியாது. ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது வரலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. மழை டைம்லலாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லிப் ஆகிரும். அந்த இடத்துலலாம் பாறையெல்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவாக இருக்குது. வேறு லெவல் இருக்குது இந்த ஃபால்ஸு.